10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. By two different methods, ரெண்டு மெத்தட்ஸில் இது ரெஸ்பயர் பண்ணோம். லேண்ட்லேயும் இருக்கும், அதே மாதிரி இது வாட்டர்லேயும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வாட்டரில் இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் வாட்டர் ஸ்கின் ஆக்ட் அஸ் ஏ அக்வாட்டிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஸ்கின்னு வந்து ஒரு அக்வாட்டிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கின்னு எப்படி ரெஸ்பயர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டரில் வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்கும். அதை சிம்பிள் டிஃப்யூஷன் வழியாக அதில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து ஸ்கின்னு வந்து உள்ளார அனுப்பி அந்த வழியில் இது ரெஸ்பிரேஷன் பண்ணுது. இந்த மாதிரி நடக்கிற ரெஸ்பிரேஷனை வந்து நம்ம கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நீட்டில் கூட இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸ்கின்னில் நடக்கிற ரெஸ்பிரேஷனுக்கு பேர் வந்து ஃப்ராகில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Dissolved oxygen in water get exchanged through the skin by diffusion அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் சிம்பிளாக வந்து எப்படி ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரில் நிறைய ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கும். அதை சிம்பிள் அந்த ஸ்கின்னு வந்து ஒரு ஆர்கனாக இருந்து அதை கேரி பண்ணி உள்ளார அனுப்புறதுக்கு சிம்பிள் டிஃப்யூஷனை அந்த இடத்துல செய்யுது. ஸோ ஃப்ராகில் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ரெண்டு மெத்தடில் நடக்கும். ஏன்னா அது வந்து பைவால்வி அப்படின்னு சொல்கிறோம். அது லேண்ட்லேயும் இருக்கும், அதே மாதிரி வாட்டர்லேயும் இருக்கும். லேண்டில் இருக்கும்போது எப்படி ரெஸ்பயர் பண்ணுது, அதே மாதிரி வாட்டரில் இருக்கும்போது எப்படி ரெஸ்பயர் பண்ணுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இன் லேண்டில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பக்கல் கேவிட்டி ஸ்கின் அண்டு லங்ஸ் ஆக்ட் அஸ் எ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஸோ அது லேண்டில் இருக்கும்போது அதோட பக்கல் கேவிட்டி, இது ரொம்ப முக்கியம். வாய் ஃப்ராகை பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாயை திறந்துக்கிட்டே இருக்கும், வாயை ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கும். பக்கல் கேவிட்டி அதே மாதிரி ஸ்கின்னு அண்டு லங்ஸ் ஆக்ட் அஸ் எ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். இன் பக்கல் ரெஸ்பிரேஷன் அண்ட் லேண்ட் த மவுத் ரிமைன் பர்மனெண்ட்லி க்ளோஸ்டு while the nostril remain open. ஸோ பக்கல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது லேண்டில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயை நல்லா மூடிடும், ஆனால் மூக்கு வழியாக நாஸ்ட்ரில் வழியாக எப்பயுமே அதை ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கோம். பர்மனெண்ட்லி க்ளோஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத்து. அதே மாதிரி while nostrils remain open, நாஸ்ட்ரல் வந்து ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கோம், அது வழியாக ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மெத்தடு இதில் நடக்குது. த ஃப்ளோர் ஆஃப் த பக்கல் கேவிட்டி இஸ் ஆல்டர்னேட்லி ரைஸ்டு அண்டு லோவர்ட். ஸோ அதோட பக்கல் கேவிட்டியோட அந்த ஆல்டர்னேஷன் வந்து அதில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் ரெஸ்பயர் பண்ணுது. ஸோ ஏர் இஸ் ட்ரான் இன்டு அண்ட் எக்ஸ்பெல்ட் அவுட் ஆஃப் த பக்கல் கேவிட்டி ரிப்பீட்லி த்ரூ த ஓப்பன் நாஸ்ட்ரல்ஸ். ஸோ ஓப்பன் நாஸ்ட்ரல்ஸ் வாயை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கும். அது கீழே இருக்கிற அந்த அப் அண்ட் டவுன் அது தெரியும். அதில் வந்து அந்த பக்கல் கேவிட்டி அந்த ஃப்ளோர் ஆஃப் த பக்கல் கேவிட்டி இஸ் ஆல்டர்னேட்லி ரைஸ்ட் அண்டு லோவர்டு. மேலே போவோம், மறுபடியும் கீழே வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃப்ராக் நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா அதை நல்லா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ லேண்டில் இது எப்படி ரெஸ்பயர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 ஆர்கன் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். பக்கல் கேவிட்டி, ஸ்கின்னு அண்டு லங்ஸ் ஆக்ட் அஸ் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். இதில் 3 இது கேட்கலாம், 1 மார்க்கில் இல்லாட்டி 3 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஃபார் த ஃப்ராக் இன் லேண்டில் இருக்கும்போது என்னென்ன ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கல் கேவிட்டி 1, ஸ்கின்னு 1, லங்ஸ் 1 ஆக்ட் அஸ் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அப்படின்னு பார்க்குறோம். இன் பக்கல் ரெஸ்பிரேஷன் அண்ட் லேண்ட் த மவுத் ரிமைன்ஸ் பர்மனெண்ட்லி க்ளோஸ்டு. மவுத் வந்து பர்மனெண்ட்லி க்ளோஸ் ஆகிரும். while the nostril remain open. நாஸ்ட்ரல் வந்து ஓப்பனாக இருக்கும்போது மவுத் வந்து பர்மனெண்ட்டாக க்ளோஸ் ஆகிரும். இது ஓப்பனில் இருக்கும். த ஃப்ளோர் ஆஃப் த பக்கல் கேவிட்டி இஸ் ஆல்டர்னேட்லி ரைஸ்ட் அண்ட் லோவர்ட்.
அது அந்த பக்கல் கேவிட்டியோட ஃப்ளோர் வந்து மேலே போவோம் கீழே வரும், அந்த மாதிரி அதில் ஆல்டர்னேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏர் இஸ் ட்ரான் இன்டு அண்ட் எக்ஸ்பெல்ட் அவுட் ஆஃப் த பக்கல் கேவிட்டி ரிப்பீட்லி த்ரூ த ஓப்பன் நாஸ்ட்ரல்ஸ். இந்த ஓப்பன் நாஸ்ட்ரல் வழியாக ஏர் உள்ளார போகும்போது அந்த பக்கல் கேவிட்டியில் வந்து ஆல்ட்ரேஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த மாதிரி அது ரெஸ்பயர் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி த ரெஸ்பிரேஷன் பை லங்ஸ் இஸ் கால்டு பல்மரி ரெஸ்பிரேஷன். அப்போ இதுக்கு லங்ஸ் இருக்கா இல்லையா? லங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து ரெஸ்பயர் பண்ணிச்சுன்னா, லங்ஸில் ரெஸ்பயர் பண்ணிச்சுன்னா அதை வந்து பல்மரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த லங்ஸ் ஆர் எ பேர் ஆஃப் எலாங்கேட்டட் பிங்க் கலர்ட் சாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் ஆஃப் எலாங்கேட்டடாக இருக்கும், பிங்க் கலர்டில் இருக்கும், அதே மாதிரி சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ப்ரெசன்ட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த ட்ரங்க் ரீஜன். ஸோ இது எங்கே இருக்கும்? தோரக்ஸில் அப்பர் பார்ட்லேயே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து லங்ஸ் இருக்கும். லங்ஸோட கலர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். லங்ஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கும், சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதே மாதிரி பேர் ஆஃப் எலாங்கேட்டட். ஸோ அதே மாதிரி பேர் ஆஃப் எலாங்கேட்டட் பிங்க் கலர்ட் அண்டு சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேங்களா, ப்ரெசன்ட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த ட்ரங்க் ரீஜன், தோரக்ஸில் மேல் பகுதியில் இது இருக்கும். இந்த மாதிரி லங்ஸில் ரெஸ்பயர் பண்ணிச்சுன்னா இதுக்கு பேர் வந்து பல்மரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே இது ஸ்கின்னில் ரெஸ்பயர் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு டைப் வந்து பக்கல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு 3 டைப்பில் இது ரெஸ்பயர் பண்ணுது. அதே மாதிரி ஏர் என்டர் த்ரூ த நாஸ்ட்ரல் into the buccal cavity and then into the lungs during aestivation and the hibernation. Gases exchange takes place through the skin. Skin வந்து very important. இது வந்து aestivation and hibernation அப்படிங்கிற 2 மெத்தடில் தன்னை சுற்றிலும் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு, வெயில் அதிகமாக இருக்குது இல்லாட்டி மழை காலத்தில் வெளியில் வராமல் இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி ரெஸ்பயர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வழியாக இது ரெஸ்பயர் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 3 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக் அப்படின்னு பார்க்கும்போது 3 டைப்பில் ரெஸ்பயர் பண்ணுது. ஒன்று வந்து ஸ்கின்னில் பண்ணுது, அதை வந்து நம்ம கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து லங்ஸில் பண்ணுது, அதை பல்மனரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து வாய் வழியாக பண்ணுது, அதை பக்கல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், நல்லா பார்த்துங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக், ஃப்ராக்னு கேட்காம. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ரானா ஹெக்ஸா டாக்டைலான்னு கேட்கலாம், அதையும் பார்த்துங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து ரானா ஹெக்ஸா டாக்டைலா. அதனால் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரானா ஹெக்ஸா டாக்டைலா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அப்போ அங்கே என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஃப்ராக் அப்படின்னாவே ரானா ஹெக்ஸா டாக்டைலா அதோட சயின்டிஃபிக் நேம். ஸோ இதில் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், ரெடி பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா த பிளட் வாஸ்குலார் சிஸ்டம். ஸோ இதில் வந்து பிளட் வாஸ்குலார் சிஸ்டம் அப்படிங்கிறது நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளட் வாஸ்குலார் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஹார்ட் வித் 3 chambered blood vessels அண்டு பிளட். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் அப்படின்னாவே இதில் வந்து 3 chambers ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். 2 auricles இருக்கும், ஒரே ஒரு ventricles இருக்கும். 3 chambered ஹார்ட். இதே ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டோன்னா அதில் 2 chambers இருக்கும், இதில் 3 chambers ஹார்ட் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். த ஹார்ட் இஸ் கவர்டு பை எ டபுள் வால்டு மெம்பரைன் கால்டு பெரிகார்டியம். இப்போ நம்ம ஒரு ஆர்கனை படிக்கும்போது கம்பேரிட்டிவாக படித்தோமா ஈஸியாக இருக்கும். இப்போ ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டை சுற்றிலும் இருக்கிற கவரிங் பேர் பெரிகார்டியம். இதே மாதிரி தான் இதுக்கும் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட லங்ஸை சுற்றிலும் இருக்கிற கவரிங், லங்ஸ் இஸ் கவர்டு பை ஃப்ளூரல் மெம்பரைன். லங்ஸை சுற்றிலும் என்ன இருக்குது? ஃப்ளூரல் மெம்பரைன்ஸ் இருக்குது. இதே மாதிரி பிரெயினை சுற்றிலும் என்ன கவரிங் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மினிஞ்சஸ் அப்படிங்கிற கவரிங் இருக்குது. டியூராமேட்டர், பயாமேட்டர், அரக்னாய்டு மெம்பரைன்ஸ், த 3 மெம்பரைன்ஸ் காமன்லி கால்ட் அஸ் மினிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3 லேயர் வந்து நம்மளோட பிரெயினில் இருக்கும். அதே மாதிரி கிட்னியை சுற்றிலும் இருக்கிற கவரிங், கிட்னி இஸ் கவர்டு பை கேப்சூல். கிட்னியை சுற்றிலும் இருக்கிறது கேப்சூல். ஸோ இது மாதிரி ஒரு கம்பேரிட்டிவாக படித்தா ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிரெயின், இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை சுற்றிலும் இருக்கிற கவரிங் வந்து பெரிகார்டியம். ஓகேங்களா, ஆனால் பட் நமக்கு வந்து 4 chambers இருக்குது, இதுக்கு வந்து 3 chambers தான் இருக்குது. ஃப்ராக் வந்து
3 சேம்பர்டு ஹார்ட் தான் இருக்குது, 2 ஆரிக்கிள்ஸ் இருக்குது, 1 வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பை அ டபுள் வால்டு மெம்பரைன்ஸ் கால்டு பெரிகார்டியம் தெர் ஆர் 2 தின் வால்டு anterior chambers called auricle. Auricle வந்து 2 chambers இருக்கு and a single thick walled posterior chambers called ventricles. ஓகேங்களா? ஸோ the வாலோட திக்னஸ் எப்படி இருக்கு அது கூட கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆரிக்கிள்ஸோட வால் வந்து தின். ஓகேங்களா? தின் வால்டு ஆன்டீரியர் சேம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி அது கீழே வென்ட்ரிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக் வால்டு வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ த ஹார்ட் வந்து இதில் இதை வந்து க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இதில் இருக்குது. அதனால் இதில் ஹார்ட் இருக்குது, பிளட் இருக்குது, பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நல்லா டெவலப்டு ஆன ஒரு பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் இந்த ஃப்ராகில் இருக்குது, ரானா ஹெக்ஸா டாக்டைலாவில் இருக்குது. ஸோ இதோட ஹார்ட் வந்து எத்தனை சேம்பர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். 3 சேம்பர்ஸ் ஹார்ட் இருக்குது. தெர் ஆர் 2 ஆரிக்கிள்ஸ் அண்டு 1 வென்ட்ரிக்கிள்ஸ். ஆரிக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் வால்டு ஆன்டீரியர் சேம்பர்ஸ் கால்டு ஆரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி போஸ்டீரியர் சேம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து திக் வால்டு போஸ்டீரியர் சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தெர் ஆர் 3 சேம்பர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஹார்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஹார்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் ஹார்ட் வந்து தெர் ஆர் 3 சேம்பர்ஸ் இருக்குது. தெர் ஆர் 2 ஆரிக்கிள்ஸ் அண்டு 1 வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்குது. இந்த ஆரிக்கிள்ஸில் வந்து இது ரைட் ஆரிக்கிள்ஸ், இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரைட் ஆரிக்கிள்ஸ், இது லெஃப்ட் ஆரிக்கிள்ஸ். இன்டீரியர் ஆரிக்குலார் செப்டம். இந்த ஆரிக்கிள்ஸில் வந்து உள்பகுதியில் ஒரு செப்டம் இருக்கும். தெர் ஆர் 2 ஆரிக்கிள்ஸ் ஆர் டிவைடட் பை ஒன் ஆஃப் த செப்டம் வி கால்ட் அஸ் ஏ இன்டர் ஆரிக்குலார் செப்டம். ஜென்ரலி எல்லாத்துலேயும் ஆரிக்கிள்ஸுக்கு இடையில ஒரு வால் இருக்கும், அதை வந்து இன்டர் ஆரிக்குலார் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 வெயின் இருக்குது. லெஃப்ட் ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் அப்படிங்கிற ஒரு வெயின் இருக்குது. அதே மாதிரி கரோட்டிட் ட்ரங்கஸ் அப்படிங்கிற இந்த பக்கத்து ஒரு வெயின் இருக்குது. இது ரெண்டுமே பிளட்டை கொண்டுட்டு வர மாதிரி இந்த பக்கம் இந்த சைடில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் கார்டே டெண்டனே அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த இடத்துல வந்து கார்டே டெண்டனே அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்பைரல் வால்வ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் வால்வ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி பல்மோ கியூட்டேனியஸ் ட்ரங்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து பல்மோ கியூட்டேனியஸ் ட்ரங்க் இருக்குது. இந்த இடத்துல இந்த வாலில் வந்து இந்த வெயினை வந்து பல்மோ கியூட்டேனியஸ் ட்ரங்க் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி செமி லூனார் வால்வ் இந்த இடத்துல இருக்குது. இது செமி லூனார் வால்வு. லெஃப்ட் ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் அதோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா செமி லூனார் வால்வ் அப்படின்னு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பல்மனரி வெயின், இந்த இடத்துல பல்மனரி வெயின் இருக்குது. ஸோ இத்தனை பார்ட்ஸ் கூட தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸாம் கேட்கும்போது ஒரு 6-7 பார்ட்ஸ் இருந்தால் போதும். முக்கியமானது ரைட் ஆரிக்கிள்ஸ், லெஃப்ட் ஆரிக்கிள்ஸ், வென்ட்ரிக்கிள்ஸ், அதே மாதிரி இதில் அந்த செமி லூனார் வால்வ், இந்த மாதிரி முக்கியமாக மேலே வந்து கரோட்டிட் ட்ரங்கஸ், அதே மாதிரி லெஃப்ட் ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ், இந்த மாதிரி கொஞ்சம் பார்ட்ஸ் இருந்ததுனாவே போதும். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து 3 சேம்பர் தான், 4 சேம்பர் இல்லை. இதுவும் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். தெர் ஆர் 2 ஆரிக்கிள்ஸ் இருக்குது அண்டு 1 வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 2 ஆரிக்கிள்ஸ் அண்டு 2 வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து 3 சேம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் சைனஸ் வினோசஸ் இஸ் ஏ லார்ஜ் தின் வால்டு ட்ரையாங்குலர் சேம்பர்ஸ். இதில் சைனஸ் வினோசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லார்ஜாக இருக்கும். அதே மாதிரி தின் வால்டு ட்ரையாங்குலர் சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் த டார்சல் சைட் ஆஃப் த ஹார்ட். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்சல் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். சைனஸ் வினோசஸ், ரைட் அபவுட் த சைனஸ் வினோசஸ் ஆஃப் த ஃப்ராக் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சைனஸ் வினோசஸ் இஸ் ஏ லார்ஜாக இருக்கும். தின் வால்டு அண்டு ட்ரையாங்குலர் சேம்பர்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் த டார்சல் சைட் ஆஃப் த ஹார்ட் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் இஸ் ஏ திக் வால்டு அண்டு சிலிண்ட்ரிக்கல் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ இது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் அப்படின்ட்டு கேட்பாங்க. ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் அப்படிங்கிறது
திக் வால்டு, அந்த வால் வந்து திக்காக இருக்கா தின்னாக இருக்கா அப்படிங்கிறதே ஒரு 1 மார்க் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா இதோட வால் வந்து திக்காக இருக்குது. அதிலே சைனஸ் வினோசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வால் வந்து தின்னாக இருக்கும். ஓகேங்களா, தின்னுனா ரொம்ப மெலிசு, திக்குனா கொஞ்சம் பிரெத் அதிகமாக இருக்கிறது. வால்டு அண்டு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ஆப்ளிக்வேட்லி பிளேஸ்டு ஆன் த வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹார்ட். இது எங்கே இருக்கும் அப்படின்னா வென்ட்ரல் சர்ஃபேஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே முக்கியம். சைனஸ் வினோசஸ்னால் என்ன 3 மார்க் கேட்கலாம். அதே மாதிரி ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் அப்படின்னா என்னென்னு 3 மார்க் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் அரைசஸ் ஃப்ரம் த வென்ட்ரிக்கிள்ஸ் அண்ட் டிவைட் இன்டு ரைட் அண்டு லெஃப்ட் ட்ரங்க், அயோட்டிக் ட்ரங்க். ஸோ இது வந்து 2 பக்கமும் இருந்து வந்து அது 2ஆக பிரியுது, அயோட்டிக் ட்ரங்க் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 3 அயோட்டிக் ஆர்ச். அதுக்கப்புறம் அது 3ஆக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து கரோட்டிட் அண்டு சிஸ்டமிக் அண்டு பல்மனரி. ஓகேங்களா, இந்த மாதிரி பல்மோக்யூட்டேனியஸ் அப்படின்னு 3ஆக பிரியுது. அங்கேருந்து வந்தது வந்து மறுபடியும் 3ஆக நமக்கு பிரியுது. ஸோ த ஏர்லியஸ்ட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the carotid trunk supplies blood to the anterior region of the body. So the carotid trunk ஓட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட anterior regionsக்கு எல்லாத்துக்கும் blood சப்ளை பண்ணுறது இந்த carotid trunk. The systemic trunk of each side is jointed posterior to form a dorsal aorta. 2 பக்கமும் சேர்ந்து dorsal aortaவா அது வந்துடுது. ஓகேங்களா, ஸோ இதில் மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் வினோசஸ், ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ்னு நம்ம பார்க்குறோம். அதிலிருந்து என்னென்ன பிரான்ச்சஸ் வருதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா த சப்ளை பிளட் டு த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் பார்ட்டுக்கு பிளட் எல்லாம் சப்ளை பண்ணுது. பல்மோக்யூட்டேனியஸ் ட்ரங்க் சப்ளை பிளட் டு த லங்ஸ் அண்டு ஸ்கின். சைனஸ் இது ரெண்டுக்கும் வந்து பல்மோக்யூட்டேனியஸ் ட்ரங்க் வந்து சப்ளை பண்ணுது. பிளட்டை வந்து லங்ஸுக்கும் ஸ்கின்னுக்கும் சப்ளை பண்ணுறது எதுன்னு கேட்கலாம், பல்மோக்யூட்டேனியஸ் ட்ரங்க். அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சைனஸ் வினோசஸ் ரிசீவ் த டிஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த பாடி. ஸோ சைனஸ் வினோசஸோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டிஆக்சினேட்டட் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகேங்களா, பாடியிலிருந்து பாடி பார்ட்ஸ் பை 2 anterior precaval vein. ஸோ நமக்கு தெரியும் வெயின் ஆல்வேஸ் கேரி த டிஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி டு ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி ஆர்டரியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் கேரி த ஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் ஹார்ட் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இதுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் ஆர்டரி வெயின் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இந்த வெயினோட வேலை என்னென்னா நிறைய இடத்துல வந்து இருக்கிற டிஆக்சினேட்டட் பிளட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹார்ட்டுக்கு போவோம். அண்ட் 1 போஸ்ட் கேவல் வெயின். ஓகேங்களா, அதோட சேர்த்து அண்ட் 1 போஸ்ட் கேவல் வெயின் இட் டெலிவர்ஸ் the blood to the right auricles and the same time left auricles receive oxygenated blood through the pulmonary vein. ஸோ இதில் வந்து பல்மனரி வெயினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை அதே டைமில் இதுவும் ரிசீவ் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து த ட்ரங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் எப்படி பிளட் சப்ளை நடக்குது அப்படின்னு கேட்கலாம். The blood supply அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பாடி. ஓகேங்களா, ஸோ அதுக்கு கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்சல் அயோட்டா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துக்கும் கொடுத்துருது. அதே மாதிரி பல்மோக்யூட்டேனியஸ் ட்ரங்க் சப்ளை பிளட் டு த லங்ஸ் அண்டு ஸ்கின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லங்ஸுக்கும் ஸ்கின்னுக்கும் பிளட்டை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மோக்யூட்டேனியஸ் ட்ரங்க் அப்படிங்கிற ஒரு ட்ரங்க்கு தான் சப்ளை பண்ணுது. அதே மாதிரி சைனஸ் வினோசஸ் ரிசீவ் டிஆக்சினேட்டட் பிளட். சைனஸ் வினோசஸோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஆக்சினேட்டட் பிளட்டை வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலிருந்து கெட் பண்ணுறது இதோட வேலை, கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வருது. பார்ட்ஸ் பை 2 anterior precaval vein. ஓகேங்களா, அண்டு போஸ்ட் கேவல் இது ரெண்டுலேயும் அது கொண்டுட்டு வந்துடுது. அண்டு 1 போஸ்ட் கேவல் வெயின், ப்ரீகேவல் போஸ்ட் கேவல் இது ரெண்டுலேயும் வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலிருந்து டிஆக்சினேட்டட் பிளட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா இட் டெலிவர்ஸ் த பிளட் டு த ரைட் ஆரிக்கிள்ஸ். இது எங்கே கொடுக்கும் அப்படின்னா ரைட் ஆரிக்கிள்ஸுக்கு கொடுக்குது. அட் த சேம் டைம் அதே டைமில் லெஃப்ட் ஆரிக்கிள்ஸ் ரிசீவ் ஆக்சிஜனேட்டட் பிளட். அதே மாதிரி தான் நமக்கும்
ரைட் ஆரிக்கிள்ஸ் லெஃப்ட் ஆரிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ஒன்றில் டீஆக்சினேட்டட் இருக்கும், ஒன்றில் ஆக்சினேட்டட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கொண்டுட்டு வர்றது மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா த்ரூ த பல்மனரி வெயின் வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துருது. ஸோ எல்லா ஆர்டரிஸுமே கேரி த ஆக்சினேட்டட் பிளட் எக்ஸப்ட் ஒன் அப்படின்னா பல்மனரி ஆர்டரி. ஓகேங்களா? பல்மனரி ஆர்டரியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டீஆக்சினேட்டட் பிளட்டை ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு கொண்டு போவோம் பியூரிஃபிகேஷனுக்கு. எல்லா வெயினுமே டீஆக்சினேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வரும், ஆனால் எக்ஸப்ட் ஒன் அப்படின்னா பல்மனரி வெயின். ஸோ பல்மனரி வெயின் மட்டும் லங்ஸில் இருந்து ஆக்சினேட்டட் பிளட்டை எடுத்துக்கிட்டு ஹார்ட்டுக்கு வரும். அதே மாதிரி தான் எக்ஸப்ஷனல் ஒருத்தர் இருப்பாங்க. ஆர்டரிஸ்னால் என்னென்னு தெரியணும், வெயின்னா என்னென்னு தெரியணும், பல்மனரி ஆர்டரினா என்னென்னு தெரியணும், பல்மனரி வெயின். ஆர்டரி அப்படின்னா ஆல்வேஸ் கேரி த ஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் ஹார்ட் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? இது ஆர்டரி. எக்ஸப்ட் ஒன் அப்படின்னா பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரி வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போவாங்க பியூரிஃபிகேஷனுக்கு. ஓகேங்களா? வெயின் அப்படின்னா ஆக்சினேட்டட் பிளட் டீஆக்சினேட்டட் பிளட்டை வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. எக்ஸப்ட் ஒன் அப்படின்னா பல்மனரி வெயின். பல்மனரி வெயின் கேரி த ஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் லங்ஸில் இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டயக்ராம், அதை நல்லா பார்த்துங்க. ஓகே.